அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, அதிலும் குறிப்பாக சனி பகவானினுடைய பெயர்ச்சி, குரு பகவானின் வக்ர நிவர்த்தி, சுக்கிரனின் உச்சபலம் என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் மார்ச் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணமானது ஏற்பட போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை மார்ச் மாதத்தில் உருவாக்கி கொடுப்பதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதத்தின் துவக்கத்தில் இருந்து நற்பலன்களை நிறைவாக சந்திக்க முடியும். ஏனென்றால் மார்ச் மாதத்தின் துவக்கத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக வலம் வருகின்றன. எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு பொருளாதார ரீதியான சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு மார்ச் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. இதற்கு மிக முதன்மையான காரணமாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே, குறிப்பாக மார்ச் மாதம் முழுவதுமே லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வர போகிறாருங்க. ராசியின் நாதர் லாபஸ்தானத்திற்குள் செல்வதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கிறது. இந்த மாதத்தின் துவக்கத்தில் கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ராசியின் அதிபதியான செவ்வாய் மிகவும் சிறப்பானதாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை விட பல தடுமாற்றங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட ஒரு பொற்காலமாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எந்த துறையில் மேசராசிக்காரர்கள் இருந்தாலும் அதில் துணிந்து செயல்படுவதோடு மட்டுமல்லாது அதிக ஈடுபாட்டுடனும் அக்கறையுடனும் செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் பிரம்மாண்டமான வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே ராசியின் அதிபதியான செவ்வாய் 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் என்றாலும் விரய சனியின் சஞ்சார அமைப்பு என்றாலும் இதை தவிடுபடியாக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் வலம் பெறுவதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை வந்து சேரும். விரக்தியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதோடு வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்பும் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான செவ்வாய் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நினைப்பதை விட பல தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதைவிட முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் வலம் வருவதை காட்டிலும் வக்ர நிவர்த்தி பெறுவது, பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மிக சிறந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் 80% மேல் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணத்தில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புத்திரக்காரகராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அருளால் திருமணம், புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய பலவற்றை சுப விரயங்களாக குரு பகவான் உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறார். எனவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குருவின் அமைப்பு சிறப்பான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே விரயத்தில் 7.5 சனி காலகட்டத்தில் வலம் வரக்கூடிய சனி பகவான் ஆக்கிய பஞ்சாகமத்தின்படி மார்ச் 6 முதல் 7.5 சனி அதி தீவிரமாக துவங்குகிறது. எனவே இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. குரு பகவானின் வீட்டில் சனி பகவான் அமரக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. நவ கிரகங்களிலே குரு பகவான் வீட்டில் சனி சஞ்சரிக்கும் போது சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மன சங்கடங்களை இந்த தருணத்தில் ஓரளவிற்கு ஏற்படுத்தினாலும் கூட அதில் சிறப்பாக தெளிவு பிறக்கக்கூடிய தருணமாகவும் இருமடங்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் அமையும். விரய சனி சில எதிர்பாராத விரயங்களை ஏற்படுத்தினாலும் அவை
உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சனி பகவானின் பார்வை பல இடங்களை புனிதப்படுத்தக்கூடிய வேளையில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் சிறப்பாக பூர்த்தியாகும். பல நல்ல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். வருமானம் இந்த தருணத்தில் உயரும். வாழ்க்கை துணையால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல ஆதாயம் நிறைந்த தகவல்கள் நிச்சயமாக உண்டு. எடுத்த முயற்சி கைகூடும். புதிய வாய்ப்புகள் வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு லாபஸ்தானத்தில் வலுவாக பலம் வருகிறாருங்க. எனவே தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் 7.5 சனியின் பாதிப்புகள் ஏற்படாத வகையில் நிறைந்த தனலாபத்தை ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் மோட்சக்காரகன் வலம் வருவதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எதிர்மறையான சிந்தனைகளும் குழப்பங்களும் விலகி தெளிவு பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும். வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய வித்யாகாரகரான புதன் நீட்ச நிலையில் திரும்புகிறாருங்க. இந்த மாதத்தில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நீட்ச நிகதியில் நுழையக்கூடிய புதனின் அமைப்பு உறுதியாகவே பல சிரமங்களை நிச்சயமாக விளக்குகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய் எப்படியோ அதே போன்று இரட்டைத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் நீச்சம் பெற்றிருக்கும் புதனால் கல்வி ரீதியாக பெரிய அளவில் சிரமம் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கூட பாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக சுக்கிரன் மாதத்தின் துவக்கத்திலேயே 2ஆம் தேதி முதல் உச்சபலம் பெற போகிறார். 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற்று நினைப்பதை விட சிறப்பான நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வலம் வர போகிறாருங்க. தனலாபம் நிறைவாக உங்களை தேடி வரும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி உண்டு. உச்சம் பெறக்கூடிய வகையில் அதீதமான வாய்ப்புகளை நழுவி செல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக இந்த வேளையில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இல்லம் தேடி பல நல்ல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் தருணமாக அமைகிறது. சூரியன் முற்பகுதியில் லாபத்திலும் பிற்பகுதியில் விரயத்திலும் வலம் வர போகிறார். உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு உண்டு. பொதுவாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபம் இந்த தருணத்தில் உயரும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு உள்ளிட்டவை சிறப்பாக கைகூடும். கலைத்துறையில் கௌரவம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மதிப்பெண் உயரும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை கிடைப்பதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்த்து புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை திறன்பட மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி நிச்சயமாக வரும்.